வெல்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ராண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோவை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது இஸ்ரோ ஃபெலோஷிப் 2025க்கான ஃபெலோஷிப்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான ஃபெலோஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க இஸ்ரோ சைட்லேருந்து, ஸோ எந்த மாதிரியான கைடு இருக்குது, விசிட் எப்படி பண்ணணும், ஸோ எந்த மாதிரியான ஃபெலோஷிப் நமக்கு கிடைக்கும், நீங்கள் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்கன்றதை பொறுத்து எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஃபெலோஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப், எஸ்ஆர்எஃப், பிடிஎஃப் அண்ட் ரிசர்ச் அசோசியேட். ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரியில் இருக்குது. ஸோ ஒன்று ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க. அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் எஸ்ஆர்ஆர்எஃப்னு சொல்லுவாங்க. பிடிஎஃப் போஸ்ட் டாக்டரேட் ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க. அடுத்து ரிசர்ச் அசோசியேட்டாக நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலாம். சரிங்களா, பிஐ கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபெல்லோஷிப் எல்லாமே யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் 7 யூனிட் இருக்குது. சரிங்களா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்குது, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இருக்குது, ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் இருக்குது, அடுத்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இஸ்ரோடைய 7 யூனிட்லேருந்து இந்த அட்டானமஸ் பாடிஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த ஜேஆர்எஃப் இந்த ஃபெலோஷிப்ஸ் எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், ஓகேங்களா, டிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நாம் அடுத்த என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனில் எந்த மாதிரியான ஃபெலோஷிப் இருக்குன்றது எல்லாமே பார்க்கலாம். அதே போல் யூஆர்எஸ்சி ஆஃபர் பண்ணுறாங்க ஃபெலோஷிப். பார்த்தீங்கன்னா எவ்ரி அகடமிக் இயருக்கு யூஆர்ஓ யூஆர்ஓ ஸ்பேஸ் சென்டர் அவங்க எவ்ரி இயர் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்ரி 3 மந்த்து எவ்ரி சீசன்ஸ், ஓகே, வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங், ஆட்டம், இந்த மாதிரி எவ்ரி சீசனுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், ஃபெலோஷிப்ஸ், ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக இஸ்ரோ டிஓஎஸ் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அகாடமிக் இன்ஸ்டியூஷனுடைய கொலாபரேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சென்டர்னால் இந்த யூஆர்ஓ ஸ்பேஸ் சென்டர் தான். சரிங்களா, ஸோ இவங்க தான் ஜூனியர் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் டாக்டரேட் வரைக்குமே அகாடமிக் இயருக்கு ஒவ்வொரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம், சயின்டிஸ்ட் கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கூட கொலாபரேட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், எஸ்ஏசின்னு சொல்லக்கூடியது தான் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், இல்லைனா ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர், ஓகேங்களா, ஸோ நீங்கள் சயின்ஸ் ஃபீல்டு எனக்கு ரிசர்ச்சு என்தஸ்டிக் ஸ்டூடெண்ட் அண்ட் டிப்ளமேட்டிக் டைனமிக் ஸ்டூடெண்ட்டாக நான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இஸ்ரோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான கைடன்ஸ் எல்லாமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டரில் ரிசர்ச் ஃபெலோஷிப்பு, ரிசர்ச் ஃபெலோஷிப், ரிசர்ச் அசோசியேட்ஷிப், ரிசர்ச் சயின்டிஸ்ட் அண்ட் ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட் ஃபார் எஜுகேஷ்னல் ரிசர்ச் ஸ்கீம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டரில் இருக்குது. ஸோ இதுக்கான இந்த ஃபெலோஷிப், அசோசியேட்ஷிப், சயின்டிஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹோல் டைம் அண்டர் த பிரின்சிபல் இன்விஜிலேட்டர் ஆஃப் எஸ்ஏசி இஸ்ரோ ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட். சரிங்களா, ஸோ இஸ்ரோவுடைய ப்ராஜெக்ட். ஸோ உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலுடைய ஃப்ரண்ட் பேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, நம்மளோட சேனலுடைய ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா, ஸோ என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 2023 விஎஸ்எஸ் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் நான் ஒரு ப்ராஜெக்ட், இஸ்ரோடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டருடைய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான். சரி, இஸ்ரோடைய ஒன் ஆஃப் த ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் நான் பண்ணேன், எப்படி பண்ணேன், ஸோ அங்கே இருந்த என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ராஜெக்ட். நீங்கள் ரிசர்ச்சில் எந்தஸ்டிக் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இண்டிவிஜுவல் ரிசர்ச் ஃபெல்லோவாக இருக்கீங்க, ஓகேவா, இண்டிவிஜுவல் ரிசர்ச் ஃபெல்லோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இண்டிவிஜுவலாக, எனக்கு எந்த ஒரு கைடு கிட்டையும் போகக்கூடாது, நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் இனோவேஷன் பண்ணணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதை ஒர்க் அவுட் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க இஸ்ரோ சைட்லேருந்து. ஸோ எந்த மாதிரினா இப்போ நீங்களும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியா நீங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொண்டு வர போகிறீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அசோசியேட் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இஸ்ரோ சைட்லேருந்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கவர்மெண்ட்டோடைய ரிசர்ச் ஒர்க் ஸ்பெசிபிக் ப்ராஜெக்டில் இல்லைனா ப்ரோக்ராமு இல்லை
ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி இஸ்ரோவுடைய ஃபெல்லோஷிப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இஸ்ரோ வந்து ஃபெல்லோஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேரியஸ் ஃபெல்லோஷிப் அசோசியேட்ஷிப் வந்து ப்ரொவைட் பை தம் எஸ்ஏஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுன்னு அப்படின்னு பார்க்கும்போது VYOM வயோம் சரிங்களா. ஸோ இஸ்ரோவுடைய அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு டிஓஎஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயோம் என்ற ப்ரோக்ராம் தான் சரிங்களா. ஸோ இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டரில் வந்து அடுத்து வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்ஸ்பயர் CSIR ஓகேவா, சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஸ், DST டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி, உமன் சயின்டிஸ்ட், UGC நெட் JRF, இந்த மாதிரி நேரியஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா SAS அவங்க வந்து கொண்டு வராங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்லி ரிசர்ச் எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு எல்லாமே வந்து SASP வந்து அவங்க பார்த்துப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ முன்ன சொன்ன மாதிரி வந்து நிறைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் காலேஜ் யூனிவர்சிட்டியோட அவங்க வந்து கொலாபரேட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ரிசர்ச் அண்டர் த டிஃப்ரெண்ட் அம்ப்ரல்லா லைக் ஓகேவா, டிஃப்ரெண்ட் அம்ப்ரல்லா லைக் பார்த்தீங்கன்னா சமுத்ரா, நிசார், ஹேவ்ரிஸ், ஸ்ருதி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் கொலாபரேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணக்கூடிய ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது 4மே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டுமே இந்த 4 ஸ்கீமில் ஏதாவது ஒரு ஸ்கீமில் வந்து அவனுடைய ஸ்கில்ஸை வந்து அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பான். அவன் வந்து அது வந்து வெளியூருக்கு ஒரு ரியல் லைஃப் டைம் அப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே இதில் வந்து நீங்கள் பயன்படலாம். இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரிசர்ச் ஒர்க்கு, ரிக்ரேட்டிங் JRF SRF எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. எப்போ வந்து ரெக்யூப்மெண்ட் எடுப்பாங்க, எப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வரும், எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ எக்ஸாம் இருக்கும், ஸோ எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான கொஷின் கேட்பாங்க, அதுக்கான மார்க்ஸ் பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, மோட் ஆஃப் த செலெக்ஷன் என்ன, இன்டர்வியூ இருக்குமா இருக்காதா, ஸோ இன்டர்வியூ இருந்தால் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ஸ்கில் டெஸ்ட்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றின மோர் தென் டீட்டெயில் வேணும், நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோ பற்றி உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய இஸ்ரோ பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.